ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் எம்ஜிஆர் போன வீடியோவான ஆம்னிசியன் ரைடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 9ல் நம்மளோட டொக்ஸா வந்து இருக்கிற ஒரு பாலத்தில் வந்து ஒரு பாம்பு மனசு வந்து அட்டாக் பண்ணி அந்த பாலத்தை வந்து உடைக்கிற மாதிரி நம்மகிட்ட வந்து காட்டியிருப்பாங்க. அதோட அந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. அதான் அந்த வீடியோவான அந்த ஆம்னிசியன் ரைடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 10ல் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரியான மான்காவா அதுக்கப்புறம் இந்த மாங்கா ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து பிடிக்குன்னா மறக்காம என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் இந்த மாதிரியான புது புது மான்காவா அதுக்கப்புறம் இந்த மாங்கா ஸ்டோரிஸை என்னோட சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே. சரி வாங்க வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனு டொக்ஸா இருந்த பாலம் வந்து உடஞ்சி அவன் வந்து அடிபட்டு வந்து கீழே வந்து கிடக்கிறான். யோசங்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா டொக்ஸா அப்படின்னு வந்து கூப்பிடும்போது டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா இந்த பாலம் இப்போ வந்து உடஞ்சிருக்கு, சூழ்நிலை இப்படி வந்து மாறும்னு நான் வந்து நினைச்சு கூட வந்து பார்க்கல. ஆனா வந்து ஆன்மியாங்கும் யோசங்காவும் என் கூட வந்து சேர்ந்து இருப்பாங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே வந்து இல்லை. லீ கிளியாங்கும் லீ அயான்சாங்கும் சேஃபா இப்போ பாலத்துக்கு அந்த சைடு வந்து இருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன வந்து பண்றது அப்படின்னு டொக்ஸா வந்து நினைச்சிட்டு வந்து இருக்கும்போது நோட்டிபிஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னா யாரோ ஒருத்தருக்கு விண்மீன் கூட்டத்தோட உதவி வந்து கிடைத்துள்ளது. ஒரு விண்மீன் உதவி மூலமா டியூஸ் எக்ஸ் மெச்சினா சூழ்நிலை வந்து செயல்படுத்தப்பட்டு வந்து உள்ளது. அப்ப டொக்ஸாவும் எல்லாருமே வந்து அந்த பக்கம் வந்து போகிறதுக்கு ஒரு கண்ணாடி பாலம் வந்து உருவாகுது. அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. டொக்ஸா வந்து என்ன சொல்றேன்னா டியூஸ் எக்ஸ் மெசினாவா அப்படின்னு நினைச்சிட்டு வந்து இருக்கும்போது யோசங்கா வந்து என்ன சொல்றேன்னா டொக்ஸா சடனா வந்து இப்போ என்னோட தலையில வந்து இந்த வார்த்தை வந்து கேட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா டியூஸ் எக்ஸ் மெச்சினா பெரும் இழப்புகளை வந்து ஏற்படுத்தி நட்சத்திர கூட்டங்கள் சில காட்சிகளில் வந்து தலையிடுற ஒரு உரிமையான விஷயம் தான் வந்து இது. யோசங்காவை அவதாரமா வந்து எடுத்த இந்த விண்மீன் கூட்டம் இப்போ வந்து சடனா வந்து காட்சிக்கு நடுவில் வந்து அவளுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வேஸ் ஆஃப் சர்வைவல் நாவல்ல கொஞ்சம் வந்து ரேராக தான் வந்து நடக்கும். யோசங்கா வந்து எந்த பான்சரை வந்து சூஸ் வந்து பண்ணா அது வந்து எனக்கு வந்து தெரியல. இப்போ அதை வந்து பார்ப்போம். ஆக்டிவேட் கேரக்டர் லிஸ்ட் அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து சொல்லும்போது நோட்டிஃபிகேஷன்ல வந்து என்ன வருதுன்னா நீங்க கேட்ட பொண்ணோட இன்ஃபர்மேஷனை இந்த கேரக்டர் லிஸ்ட்ல வந்து உங்களால இப்போ வந்து படிக்க வந்து முடியாது. இந்த பொண்ணோட கேரக்டர் லிஸ்ட் சிஸ்டம்ல வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ண வந்து படல. டொக்ஸா அப்போ வந்து என்ன நினைக்கிறேன்னா என்னோட ஸ்கில் மூலமா என்னால் அதை வந்து பார்க்க வந்து முடியல. அவளுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்பான்சர் வந்து கிடைச்சிருக்கணும், இல்லை வந்து யோசங்காவுக்கு மெண்டல் பேரியர் ஸ்கில் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து அவகிட்ட இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கில் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே வந்து இருந்ததில்ல. அப்போ யோசங்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டொக்ஸா உன்னோட பின்னாடி வந்து பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ சடனாக கிம் நமூன் டொக்ஸாவை அட்டாக் பண்ண வந்து வரான். டொக்ஸா அப்போது கிம் நமூனை வந்து உதச்சி தூரமாக வந்து பறக்க வந்து விடுறான். மறுபடியும் வந்து கிம் நமூன் வந்து எந்திரிக்கிறான். டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா நான் இப்போ வந்து ரொம்ப வந்து யோசனை பண்ணிட்டு வந்து இருந்திருக்க வந்து கூடாது. 9th கிரேடு ஹியூமன் டைப் பேய் மக்கள் கருப்பு ஈதரால் வந்து பாதிக்கப்பட்ட மனித மரபு இழந்தவர்கள், சாதாரண மக்கள்ல இருந்து உருவாக்கப்பட்ட பேய் மக்கள் ஜாம்பிஸ் மாதிரி வந்து டிஃப்ரெண்டானவங்க வந்து இல்லை. ஆனால் வந்து ஓஸ்ட் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருந்தா இந்த மான்ஸ்டர் ரொம்ப வந்து டேஞ்சராக வந்து மாறுவான். ஏன் அவன் இப்போ வந்து எல்லா மக்களுக்கும் லீடர் மாதிரி வந்து இருக்கிறான் அந்த கிம் நமூன் அப்படின்னு டொக்ஸா வந்து நினைச்சிட்டு வந்து இருக்கும்போது நோட்டிபிகேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில் ஆம்னிசியன் ரேடர்ஸ் வியூ பாயிண்ட் இப்பொழுது வந்து ஆக்டிவேட் வந்து செய்ய வந்து படுகிறது. இந்த நபருக்கு சுயநினைவு வந்து இல்லை. அதனால வந்து ஆம்னிசியன் ரேடர்ஸ் வியூ பாயிண்ட் ஸ்கில் வந்து கேன்சல் வந்து செய்ய வந்து படுகிறது. அப்போ கிம் நமூன் ஸ்பீடாக ஓடி வந்து டொக்ஸாவோட கையிலேயே வந்து அட்டாக் வந்து பண்ணுறான். டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா அடைச்ச இந்த ஸ்கில் வந்து வேலை வந்து செய்யலை, நாங்கள் வேகமாக வந்து இந்த பாலத்தை தாண்டி அந்த சைடு வந்து போயே ஆகணும். அதுக்கு வந்து எங்ககிட்ட ஸ்பீடு வந்து இருந்தால் தான் சாத்தியம் வந்து ஆகும். ஆனால் நாங்கள் இங்கே வந்து 3 பேர் வந்து இருக்கிறோம். யாராச்சும் ஒருத்தர் இந்த இடத்துல இருந்து இவங்களை வந்து தடுத்து இங்கேயே வந்து செத்து தான் வந்து ஆகணும். அப்போ நோட்டிபிகேஷன் வந்து என்ன ஆகுதுதான் டியூஸ் எக்ஸ் மெசினா ஈவன் பிரிட்ஜ் ஒரு விண்மீன் கூட்டத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஒளிப்பாலத்தை வந்து தாண்டி வந்து போகிறதுக்கு ரெட்டப்படையில் வந்து இருக்கிற மக்கள் மட்டும்தான் வந்து இந்த பாலத்தை வந்து தாண்டி வந்து போக முடியும். அதாவது ரெட்டப்படைனா 2 அப்படின்னா 4 அப்படின்னா வந்து 6 இப்படி இருக்கிற மக்களால் மட்டும்தான் வந்து இந்த பாலத்தை வந்து தாண்டி வந்து போக வந்து முடியும்னு நோட்டிபிகேஷன் வந்து போட்டிருக்கு. டொக்ஸா வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா யோசங்கா நமக்கு இப்போ இது வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது அப்போ சடனாக ஆண் வந்து யோசங்காவை வந்து தூக்கிட்டான். இதை பார்த்து டொக்ஸா வந்து ஷாக்காகிறான். டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான் என்னடா வந்து நடக்குது அப்படின்னு வந்து நினச்சிட்டு வந்து இருக்கும்போது யோசங்கா வந்து என்ன சொல்கிறான்னா என்னை வந்து போக விடுங்க ஆண், என்னை வந்து இறக்கி விடுங்க ஆண், டொக்ஸா டொக்ஸா வந்து என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு வந்து யோசங்கா வந்து கத்திட்டு வந்து இருக்கும்போது அப்போ ஆண் யோசங்காவை வந்து தூக்கிக்கிட்டு அந்த பாலத்தை தாண்டி வந்து போயிட்டு வந்து இருக்காப்புல. அது வந்து டொக்ஸாவை வந்து விட்டுட்டு டொக்ஸா வந்து இதை பார்த்து வந்து என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் உண்மையாகவே என்னை விட்டுட்டு வந்து போக போகிறீங்களா ஆன்மியாங்கோ முட்டா பையில நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து நினச்சிட்டு வந்து இருக்கும்போது நோட்டிபிகேஷன்ல வந்து என்ன வருதுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து ஏமாந்து போனீங்கன்ற விஷயத்தை வந்து பார்த்து விண்மீன் ரகசிய சதி திட்டம் தீட்டுபவர் பிரமிக்கிறார். இன்னொரு விண்மீனான டீமன் லைக் சஜ்ஜா பயர் உங்க தியாகத்தை பார்த்து இம்ப்ரெஸ் வந்து ஆகுறாங்க. 100 காயின்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணப்பட்டு வந்து இருக்கு. அப்ப டொக்ஸா வந்து என்ன சொல்றான் கேரக்டர் லிஸ்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லும்போது நோட்டிபிகேஷன்ல வந்து என்ன வருதுன்னா
ஆகுதுன்னா அந்த ஆளோட இன்ஃபர்மேஷனை பத்தி இந்த கேரக்டர் லிஸ்ட்ல உங்களால இப்ப வந்து பார்க்க வந்து முடியாது. டொக்ஸா வந்து என்ன சொல்றேன்னா, ஆணுக்கு வந்து ஒரு கால் வந்து உடைஞ்சிருக்கு. அப்படி இருந்தாலும் இன்னொரு கால வந்து வச்சுக்கிட்டு அவர் வந்து ஓடிட்டு வந்து இருக்கிறான். அப்பனா வந்து அவனோட ஸ்டிக்மா ஒன் லெக்டு ஒரு கால் விட்டு குதிரையா தான் வந்து இருக்கணும். அந்த நட்சத்திரமான ஸ்டிக்மா விண்மீன் ஒரு நொண்டி தந்திரக்காரன். அந்த விண்மீன் கிட்ட மெண்டல் பேரியர் ஸ்டிக்மா பவர் வந்து இல்லவே வந்து இல்ல. ஸ்டிக்மா ஒரு அவதாரம் எடுக்கிற சக்தி தான் வந்து அது. அதுவும் வந்து ஸ்பான்சர்ஸ் மூலமா வந்து ஒருத்தருக்கு வந்து கிடைக்கும். அவங்களுக்கே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஸ்கில் மாதிரி வந்து அந்த விஷயம் வந்து இருக்காது. ஆண் மியாங்கோ கிட்ட ஏற்கனவே இவ்வளவு தற்காப்பு திறமை வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே வந்து இல்ல. எனக்கு தெரியும் யோசங்கா அதுக்கப்புறம் வந்து ஆண் மியாங்கோ மேல ஏன் வந்து என்னோட ஸ்கில் வந்து ஒர்க் ஆகலன்னு. இப்பதான் வந்து எனக்கு அந்த விஷயம் வந்து புரியுது. நான் வந்து ஒரு முட்டா பையன். இவங்க யாரும் வேஸ் ஆஃப் சர்வைவல் நாவல்ல வந்து அப்பீர் ஆகிற கேரக்டர்ஸ் வந்து இல்ல. இந்த விஷயம் தெளிவா வந்து இருக்கு. நான் சீக்கிரம் இதை வந்து புரிஞ்சிருக்கணும். அப்ப கிம் நமூன் வந்து கத்துறான். எல்லா பேய் மக்களும் டொக்ஸாவை அட்டாக் பண்ண வந்து வராங்க. டொக்ஸா அப்போ அந்த பேய் மக்கள் கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கிறான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, யோசிக்கணும் யோசிக்கணும், என்னால வந்து தனியா இந்த பாலத்தை வந்து கடக்க வந்து முடியாது. நான் வந்து பேய் மக்கள்ல ஒருத்தனை வந்து அடிச்சு என் கூட வந்து கூட்டிட்டு இந்த பாலத்தை வந்து தாண்டி வந்து போக வந்து முடிஞ்சா இல்ல, இதுலயும் வந்து சக்சஸ் ரேட் எனக்கு வந்து கம்மியாக தான் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாம இந்த காட்சி வந்து முடியறதுக்கு இன்னும் வந்து 15 நிமிஷம் மட்டும் தான் வந்து இருக்கு. நான் இப்போ வந்து என்ன பண்றது அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது இம்ப் அப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, வாவ் நீ வந்து ரொம்ப வந்து பிடிவாதம் வந்து பிடிக்கிற. இப்போ இந்த ஏழை சிறிய அவதாரத்துக்கு ஏதாச்சும் விண்மீன்கள் ஹெல்ப் பண்ண வந்து ஆசைப்படுறாங்களா? இல்ல, அட கடவுளே இவன் மேல வந்து யாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டே வந்து இல்ல போல இருக்கு. ரொம்ப வந்து பாவமா வந்து இருக்கு அப்படின்னு வந்து இம்ப் வந்து டொக்ஸாவை பார்த்து வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது டொக்ஸா வந்து என்ன சொல்றேன்னா, அவ்வளவுதான் என்னோட உடம்பு லிமிட்டை இப்போ வந்து மீறிடுச்சு. அப்ப டொக்ஸா பாலத்துக்கு ஒட்டுல வந்து நின்னுட்டு வந்து இருக்கிறான். கொஞ்சம் வந்து மிஸ் ஆனா இவன் வந்து கீழே வந்து விழுந்துருவான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, இந்த டைம் நான் வந்து செத்து வந்து போக வந்து போறேன். அடச்சா இப்ப வந்து என்கிட்ட ஃபைட்டிங் ஸ்கில் மட்டும் தான் வந்து இருக்கு. எனக்கு வந்து இப்போதைக்கு இவ்வளவு கஷ்டம் வந்து இருக்காது. அப்ப நோட்டிபிகேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில் புக் மார்க் இப்பொழுது வந்து ஆக்டிவேட் வந்து செய்ய வந்து படுகிறது. இதை பார்த்து வந்து டொக்ஸா வந்து என்ன சொல்றான்னா, என்ன இது புக் மார்க்கா அப்படின்னு வந்து சொல்லும்போது நோட்டிபிகேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, கேரக்டர் புக் மார்க் இப்பொழுது வந்து ஆக்டிவேட் வந்து செய்ய வந்து படுகிறது. புக் மார்க் இடங்கள் 3 இடம் வந்து இப்பொழுது வந்து இருக்கிறது. கிடைக்கக்கூடிய புக் மார்க்ஸ் லிஸ்ட் இப்பொழுது வந்து கொண்டு வரப்பட்டு வந்து உள்ளது. புக் மார்க் இடங்களில் உள்ள கேரக்டர்ஸ் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து டெலிஷனல் டீமன் கிம் நமூன் புரிதல் வந்து 25. ரெண்டாவது வந்து ஸ்டீல் ஸ்வாடு லீ அயான் சாங் புரிதல் வந்து 35. மூணாவது வந்து காலி இடங்கள். அப்போ வந்து டொக்ஸா அந்த நோட்டிபிகேஷனை பார்த்து வந்து என்ன சொல்றேன்னா, வேஸ் ஆஃப் சர்வைவல் நாவல்ல நான் வந்து 3000 சாப்டர்ஸை ஃபுல்லா வந்து படிச்சு வந்து இருக்கிறேன். ஆனா வந்து அந்த நாவல்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இருந்த மாதிரி நான் வந்து பார்த்ததே வந்து இல்லையே. ஆனா வந்து என்னால இப்போ இந்த விஷயத்தை உடனே வந்து யூஸ் பண்ண வந்து முடியுமா? ஏன் அது வந்து எப்படின்னு எனக்கு வந்து தெரியும். ஆக்டிவேட் புக் மார்க் 1 அப்படின்னு வந்து டொக்ஸா வந்து சொல்லும்போது அப்ப சடனா வந்து பிளாஷ்பேக் சீன்ல வந்து நடந்த கிம் நமனோட விஷயங்கள் எல்லாமே டொக்ஸாவுக்கு வந்து தெரியுது. நோட்டிபிகேஷன்ல வந்து என்ன வருதுன்னா, புக் மார்க் 1 ஆக்டிவேட் வந்து செய்யப்பட்டது. இந்த லெவல்ல வந்து இருக்கிற புக் மார்க்கோட ஸ்கில்ஸ் வந்து கம்மியா வந்து இருக்கு. இதோட ஆக்டிவேஷன் டைம் ரொம்ப வந்து குறைவா வந்து இருக்கும். ஆக்டிவேஷன் டைம் 1 நிமிஷம் மட்டும் தான் வந்து அந்த ஸ்கில்லை வந்து உங்களால வந்து யூஸ் பண்ண வந்து முடியும். நீங்க புரிஞ்சுக்கிட்ட இந்த கேரக்டரோட புரிதல் ரொம்ப வந்து கம்மியா வந்து இருக்கு. ஒரு பார்ட்டா இந்த கேரக்டரோட ஸ்கில் வந்து இப்போ வந்து ஆக்டிவேட் வந்து செய்ய வந்து படுது. பிளாக்னிங் லெவல் வந்து 1 இப்பொழுது வந்து ஆக்டிவேட் வந்து செய்ய வந்து படுது. அப்ப டொக்ஸா கிம் நமனோட ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணி அவனை மாதிரியே டொக்ஸாவை வந்து அட்டாக் பண்ண வந்த பேய் மக்கள் கிம் நமனை வந்து கத்தியை யூஸ் பண்ணி அவனை வந்து வெட்டி வந்து கொள்றான். அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. அந்த பேய் மாதிரி வந்து இருக்கிற கிம் நமன் வந்து என்ன சொல்றான்னா, சாகும்போது இல்லை நான் வந்து மறுபடியும் வந்து சாக விரும்பல அப்படின்னு சொல்லும்போது அப்போ பேய் கிம் நமன் மறுபடியும் டொக்ஸாவோட கையில் வந்து செத்து வந்து போகிறான். அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. நோட்டிபிகேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, கிம் நமூன் கேரக்டர் கிட்ட இருக்கிற உங்க புரிதல் தன்மை இப்போ வந்து இன்க்ரீஸ் வந்து செய்யப்பட்டு வந்து இருக்கு. புக் மார்க் 1 டீஆக்டிவேட் வந்து பண்ணப்பட்டது. அப்போ டைம் வந்து 10 நிமிஷம் 11 செகண்ட் மட்டும் தான் வந்து இருக்கு. அதை நம்ம வந்து காட்டுறாங்க. டொக்ஸா அப்போ மான்சஸ் கூட வந்து ஃபைட் பண்ண நின்றுட்டு வந்து இருக்கிறான். மறுபடியும் வந்து டொக்ஸா வந்து என்ன சொல்றேன்னா, அடைச்ச நான் வந்து உண்மையாவே வந்து டயர்டு வந்து ஆகிட்டேன். அவன் வந்து லேட் வந்து பண்ணிட்டான். இனிமே சீக்கிரம் அவன் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்துருவான் அப்படின்னு டொக்ஸா வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது அப்போ டொக்ஸா இருக்கிற இடத்துக்கு ஹீரோ மாதிரி பேய் மக்கள் எல்லாத்தையுமே வந்து பறக்க விட்டு வந்து அடிச்சு ஒருத்தன் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு வந்து இருக்கிறான். அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ பேய் மக்கள் அந்த ஆளை வந்து திரும்பி வந்து பார்க்குறாங்க. டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தை வந்து பார்த்து நீ வந்து ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டல அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது அதோட வந்து இந்த ஆம்னிஸ்டியன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 10 வந்து முடிஞ்சு பேஸ். அடுத்த வீடியோவான ஆம்னிஸ்டியன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 11 வந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அடுத்த ஒரு பெஸ்டான வீடியோவில்.